காரியம் ஜாலகாரி மாயா ஜால ஓகே, வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சேனல் சப்போஸ் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். நீங்கள் அந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். ஃபோட்டோ எடிட்டிங் அந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் வீடியோ வந்து அதில் போகலான்னு இருக்கிறேன். நீங்கள் மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ நம்ம ஈஸியாக எடிட் பண்ண போகிறோம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வேறு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட் அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஃபாண்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணது பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் இருக்கும், ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருங்க. இப்போ மேலே 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இதில் நீங்கள் வச்சுருக்க ஃபாண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ஃபாண்ட்டையும் இதே மாதிரி இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தேங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ப்ரீசெட்டை வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃபாண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. கடைசி வரலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் வந்து வேறு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணி தான் தந்திருப்பேன் ப்ரீசெட்லேயே. சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறதா இருந்தால் நான் சொல்கிற மாதிரி இப்போ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆப்பில் வந்து நான் சொல்லியிருப்பேன், டுட்டோரியலாகவே சொல்லியிருப்பேன் வீடியோவில். நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அதில் அந்த பேக்ரவுண்ட் எரேசர் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நம்ம டேரெக்டாக இமேஜஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்தீங்கன்னா மேலே வந்து பிஎன்ஜிஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், 1 by 1 இருக்கும். அதில் வந்து நம்ம 1 by 1 எப்படி சேஞ்ச் பண்ணதை பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கீழே இருக்கும். அந்த பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிங்கனாவே கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் கலர் அண்ட் ஃபில்லில் போனீங்கன்னாவே ஸ்டார் ஐக்கான் இருக்கும் ரைட் சைடு. அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு தேவையான பிஎன்ஜிஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு தேவையான பிஎன்ஜிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் வேறு பிஎன்ஜிஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இதை தவிர வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே ப்ரீசெட்டில் தந்திருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணணும், அது போக பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜிஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த பிஎன்ஜிஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தடுத்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் அந்த ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பிஎன்ஜிஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த பிஎன்ஜியை வச்சு எடிட் பண்ணுறது தான் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வேறு பிஎன்ஜி வச்சு எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பிஎன்ஜி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அதை கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ண இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.